ஹலோ ஆல் குக்கிங் சீரீஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் மசாலாஸ் தான். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதர்வாக்கு ஸ்கூலில் கொடுக்குற எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணணும். ஸோ சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அந்த மேக்ஸ் ஒர்க்கிங் மாடல். அதை தாண்டி எப்போவுமே ஆல் டைம் வந்து டிராயிங் தான். ஃபாரின் போகிறவங்களையோ ஃபாரின் போகிறவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு அடிக்கடி இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சோள பணியாரம், அதுக்கப்புறமா நேந்திர பழம் தாங்க. முடிச்சுட்டு பார்சல் எல்லாம் அனுப்பிட்டு அதர்வா பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்தோன்னா ஆசையாக அந்த PA2 பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சா. எல்லாத்துலேயுமே வந்துட்டு 25 எபோ, இவங்களுக்கு 30க்கு தான். அதர்வா எப்படின்னா டியூஷனும் போகிறதில்ல, அதை தாண்டி ஹோம் ஒர்க்குக்கும் என்னோட எந்த சப்போர்ட்டுமே எதிர்பார்க்க மாட்டான். அவனே படிக்கிறது தான். ஸோ நம்மளோட மசாலாஸ்லாம் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். 2-3 டேஸாக நல்லா வந்துட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக செம்ம ரெயின். இப்போ தான் ரெயின் இல்லாமல் இருக்குது. இப்போடா மழை நிற்கும், மசாலாஸ்லாம் ரெடி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்ததை ஒரு 3 டேஸ் கிட்ட நல்லாவே வெயிலில் வச்சு எடுத்து திரும்ப வந்துட்டு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேங்க. ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே ஆகாது. நான் எப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் காமனாக ஒன்று அரைச்சி எல்லா டிஷ்க்கும் யூஸ் பண்ணுறாள். இல்லை தனியாக வந்து 4 அரைச்சிக்குவேன். மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, சாம்பார் தூள், அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்குன்னு தனியாக ஒன்று அரைச்சிக்குவேன். கறி மசாலா பவுடர் மட்டும் காட் போயிருன்ட்டு நான் அரைச்சி வைக்க மாட்டேன். இப்போ மட்டனோ சிக்கனோ இல்லை பிரியாணி அந்த மாதிரி செய்யும் போது அப்போவே வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவேன். ரெடி பண்ணியாச்சு. ஸோ மிஷினில் கொடுத்து அரைக்கிறக்காக கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மார்க்கெட் சூப்பராக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு, நாளைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை அமாவாசைங்கிறனால சாமி கும்பிட பூவெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே மஞ்சள் உப்பு போட்டு கழுவிடுவேன். நம்மளோட மசாலாஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. மிஷினில் கொடுத்து சூப்பராக அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறேன். இந்த மாதிரி எழுதி வைக்கலன்னா ஸ்கூல் டைம் சமைக்கிறப்போ பயங்கர டென்ஷன் ஆயிரும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று யூடியூப், இன்னொன்று இன்ஸ்டா. மக்களே தயவு செஞ்சு ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.